மொத்த வரப்பு வெங்கட மகிபதி நாயுடு சரிங்களா. இதான் வந்து செல்லமா புச்சி பாபுன்னு கூப்பிட்டு இருந்தாங்க. இவர் வந்து இந்தியன் தான், ஆனா பயங்கர பணக்கார வீட்டு பையனா வந்து பிறக்காரு. செம்ம பாஷ். ஏன்னா வந்து அவங்க ஆக்சுவலி டுபாஷா வேலைன்னு சொல்லுவாங்க தெரியுமா. லைக் ஃபேமிலில வந்து அதுதான் வந்து பிசினஸா பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் பேசிக்கா பிரிட்டிஷர்ஸ்க்கும் இந்தியன்ஸ்க்கும் நடுவுல வந்து பிசினஸ் டீலிங்க டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்சு கொடுக்கறதா இவங்க வேலை. இவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரிக்கெட். சோ வந்து ஸ்போர்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதுலயும் கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி வந்து சேப்பாக்கம் எம்சிசில போயிட்டு மேட்ச் பார்த்துட்டு இருப்பாரு. அப்படி பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு விஷயம் கவனிக்கிறாரு. என்னடானா எம்சிசி பெவிலியன்ல வந்து நல்லா பிரிட்டிஷர்ஸ் ஜாலியா இருக்கானுங்க. ஆனா விளையாடுற இந்தியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீஸ்க்கு கீழே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்றாங்க, சாப்பிடுறாங்க. அவங்க ஏன் வந்து பெவிலியன்ஸ்ல வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்கோர்ஸ் வந்து பிரிட்டிஷர்ஸ்னா இங்க, இந்தியன்ஸ்னா இங்கன்ற ஒரு விஷயம் இருந்தது பாத்தீங்களா. அதை வந்து நான் உடச்சு காட்டுறேன் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. இருக்கிற எல்லா காசு அவர் வந்து சொத்து எல்லாத்தையும் வச்சு நிறைய பயங்கரமா செலவு பண்ண போறேன், இந்தியன் கிரிக்கெட் வந்து டெவலப் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷனா வந்து அது வைக்கிறாரு சரிங்களா. லைஃப் கோல் பாருங்க, அந்த ருபாஷா வேலையை கூட விட்டுட்டு நான் ஃபுல்லா கிரிக்கெட் விளையாடிட்டு கிரிக்கெட்டுக்காக நான் செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறாரு. அப்பதான் என்ன பண்றாரு, இந்த எஸ்பிளாண்டியன் ஒரு ஏரியா ஒன்று இருக்கும். இப்ப இருக்கிற சென்ட் ஃபோர்ட் ஜார்ஜ் ஒரு ஏரியா இருக்குல்ல சென்ட்ரல் கிட்ட. சோ அங்க வந்து ஒரு கிரவுண்ட் வாங்குறாரு. அந்த கிரவுண்டை வாங்கிட்டு ஒரு 6 பிச்சை லே பண்ணி இட்ஸ் ஒன்லி ஃபார் இந்தியன் பர்சனல் சரிங்களா. இந்தியன் லோக்கல்ஸ் வந்து மெட்ராஸ் பீப்புளா இருக்கட்டும் எல்லாருக்கும் அங்க வந்து விளையாடுறதுக்கு ஒரு கிரவுண்ட் ரெடி பண்றாரு. கிரவுண்ட் ரெடி பண்றதுக்கு மட்டும் இல்லாம ஸ்கவுட்டிங் பண்றாரு. நிறைய பேரை வந்து வர வைக்கிறாங்க. நீங்க வந்து டோர்னமெண்ட்ஸ் விளையாடிட்டே இருந்து நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஆர்கனைஸ் பண்றாரு. வரவங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையா, நான் எக்யூப்மெண்ட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு காசை வாரி இறக்கிறாரு. ஆனா ஃபார் குட் காஸ். அவர் அந்த கிரவுண்ட் ரெடி பண்ணாரு, டீம் ரெடி பண்ணாரு. அவ்வளவுதான் கேட்டீங்கன்னா அவர் வந்து அது மட்டும் கிடையாது, ஒரு கிளப்பும் ஃபார்ம் பண்றாரு. மெட்ராஸ் யுனைடெட் கிளப் அப்படின்ட்டு வந்து ஒரு எம்யூசி அப்படின்ட்டு வந்து ஒரு கிளப் ஒன்று ஃபார்ம் பண்றாரு. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 15 வருஷமா வந்து அவர் கண்டினியூஸா பண்ணிட்டே இருக்காரு. ரெகுலரா வந்து இந்த மீன் டைம் எம்சிசியோட மேட்சும் போடுறாங்க. எம்சிசின்றது ஒன்றும் இல்ல, மெட்ராஸ் கிரிக்கெட் கிளப். ஆனா அந்த சமயத்துல அது வந்து பிரிட்டிஷர்ஸ் தான் வந்து பேசிக்கா இருந்தாங்க. அந்த டீம் ஃபுல்லாவே இந்தியன்ஸ் உள்ள அலௌட் இல்ல. அப்படியே அலௌடா இருந்தாலும் வந்து அந்த டாப் லெவல்ல இருந்த இந்தியன்ஸ் மட்டும் தான் அலௌட் அந்த டீம்ல சரிங்களா. சோ எம்சிசிக்கு அகைன்ஸ்டா மேட்சஸ் போயிட்டு இருக்கு. சோ இவர் வந்து ஒரு கோல் வைக்கிறாருன்னு சொன்னல. அந்த கோல் என்ன அப்படின்னா பிரிட்டிஷர்ஸ்க்கு அகைன்ஸ்டா எல்லா வருஷமும் அந்த எம்சிசிக்கு அகைன்ஸ்டா எல்லா வருஷமும் ஒரு மேட்ச் வந்து நடத்தணும், ஒரு எக்ஸிபிஷன் மேட்ச் நடத்தணும். அந்த கிளப் வெர்சஸ் எம்சிசி நான் வந்து மேட்ச் நடத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1908ல வந்து 20 இயர்ஸ் கஷ்டப்பட்டு போராடி அந்த மேட்ச் வந்து நடத்த போறாரு. அவர் தான் வந்து கேப்டனா இருக்காரு.